வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் குமரிக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஜனவரி 8ஆம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு ஜனவரி 9ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி அமைந்து ஜனவரி 10 குமரிக்கடல், ஜனவரி 11ஆம் தேதி மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் வரும் நாட்கள் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் கோயம்புத்தூர் மேற்கு வடக்கு பகுதி, திருப்பூர் மேற்கு பகுதி இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மீண்டும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக நேர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் லேசாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் சேலத்தில் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வெயிலுக்கிடையே லேசான மேகங்களும் சூழ்ந்து காணப்படும். அதேவேளையில் இன்று தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மழையோ அல்லது லேசான மழைப்பொழிவோ கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களில் லேசான தூறல் மட்டுமே காணப்படும். மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். வெயிலுக்கிடையே பெரிய மழை இன்று தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் நாளை முதல் தமிழகத்தில் ஜனவரி 4ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது. இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கே முன்னேறி சென்று மேற்கே முன்னேறி வரும்போது ஜனவரி 6ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதுவரை வரும் நாட்கள் தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 6ஆம் தேதி மட்டுமே தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 7, 8, 7ஆம் தேதியும் தமிழகத்தில் குளிர், வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி முதல் மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்ட உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. மாலை, இரவு நேரங்களில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். அதேவேளை தமிழகத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு நகரை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். அதேவேளை இந்த நிகழ்வு இப்போதைக்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வட மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று மழை கொடுக்கும். இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கே முன்னேறி சென்று மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு தான் கூடுதலான மழைப்பொழிவாக தெரிகிறது. வரக்கூடிய நாட்கள் இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜனவரி 11ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பனிப்பொழிவு இருந்தாலும் இடையிடையே மழையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு கூடுதலான நல்ல மழைப்பொழிவாக அமையும் நாள் ஜனவரி 9, 10, 11 தேதிகள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஒரு கூடுதலான மழைப்பொழிவு, கனமழை, மிக கனமழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இன்று ஜனவரி
3ஆம் தேதி பொறுத்தவரை இன்று மதியம் மாலை நேரங்களில் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதி சற்று குறைந்திருந்தாலும் பெரும்பாலும் கடலோரங்கள் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள் 40 கிலோமீட்டராகவும், உள்பகுதி 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜனவரி 3, 4, 5 தேதிகளில் சற்று குறைந்தாலும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். சென்னைக்கும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளிலும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் ஜனவரி 12ஆம் தேதி வரை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கு பிறகு சற்று காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜனவரி 3ஆம் தேதி முதல் ஜனவரி 3, 4 விட ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை. வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா பொறுத்தவரை வரும் நாட்கள் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜனவரி 5ஆம் தேதி முதல், அதாவது 4ஆம் தேதி முதல் தென்மேற்கு வங்கக்கடலிலும், 5ஆம் தேதி முதல் குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்பது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 11ஆம் தேதி வரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இலங்கை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது கடந்த நாட்கள் காற்று சுழற்சி இலங்கை அருகே நிலை கொண்டு மழை கொடுத்தது. ஆனால் அந்த நிகழ்வு குறைவான மழையை கொடுத்தது. இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கே சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கே முன்னேறி வரும் பொழுது படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஜனவரி 5ஆம் தேதி முதல் இலங்கையில் தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது. பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்பது. ஜனவரி 5, 6 தேதிகளில் பாதிக்கும் மழை இருக்கிறது. அதிலும் ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 11ஆம் தேதி வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது. கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது. அதிலும் கிழக்கு மாகாணங்கள், தம்புளைக்கு வடக்கு மாகாணங்களுக்கு தொடர் மழையாக பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் இந்த கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு மற்ற மாகாணங்களை விட கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பது. கூடுதலான மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான நேரங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழையாகவே இலங்கையில் வரும் நாட்கள் அமையும் என்பதால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இலங்கையில் வாழும் மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.